கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கக்கூடிய வாழ்க்கையில் திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகளில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் சிக்கி தவிக்கிறவங்க ஏராளம் பேர். இன்றைக்கி நிறைய பேர் தாங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் போராட்டங்களில் கையாள தெரியாமல் சோர்ந்து போய் மனம் அடிஞ்சு வெகு சீக்கிரத்திலேயே மரணத்தை விரும்புகிறவங்களா மாறி போயிடுறாங்க. இவங்களால் பழி சொல்ல, ஏமாற்றத்தை, தீமையை இல்லை தோல்வியை சகிக்கவே முடியறதில்ல. திசை தெரியாமல் திடீர்னு தற்கொலை தான் தீர்வுன்ற எண்ணத்துக்கு போயிடுறாங்க. கர்த்தரை அறியாதவங்க மட்டும் இப்படி இருக்கிறது இல்லை. கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன், நான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட இந்த முடிவுகளுக்கு வர்றது உண்டு. இப்படியாப்பட்ட ஞானம் இல்லாத காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் வந்துடக்கூடாதுன்றதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்காக இந்த பாடத்தை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு முயல் தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கு முடிவு எடுத்துச்சு. அதுக்கு காரணம் தினமும் ஒரு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் எதிரிங்க, நிம்மதியான வாழ்க்கை இல்லை, தன்னை விட எல்லாரும் பலசாலியாகவும் எல்லாரும் நல்லாவும் இருக்கிறாங்க, தான் மட்டும்தான் அற்பமாக படைக்கப்பட்டு எல்லாருக்குமே அஞ்சு அஞ்சு வாழ வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் வேடம் விரட்டுறான், இன்னொரு பக்கம் நாய் விரட்டுது, இன்னொரு பக்கம் புலின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு எதிரிங்க தான். குறிப்பாக ஒரு வேடன் தொடர்ந்து வலை விரித்து எப்படியாவது தன்னை பிடிக்க வகை தேடுறதா தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையாக கருதுச்சு. தான் மிகுந்த பயந்த சுபாவமுள்ள விலங்காக படைக்கப்பட்டதுக்காக ரொம்பவே வேதனைப்பட்டுச்சு. ஆண்டவர் தன்னை எல்லா ஜீவராசியிலையும் ரொம்ப அற்பமாக படைச்சிட்டாருன்னு நினச்சி ரொம்பவே வருந்துச்சு. இதனால் தன்னை இந்த பூமியில் வாழ தகுதி இல்லாத விலங்குன்னு முடிவெடுத்துச்சு. எப்படியெல்லாம் தற்கொலை செய்யலான்னு யோசித்தப்போ கடைசியாக குளத்தில் குதித்து தற்கொலை செஞ்சுக்கலான்ட்டு முடிவெடுத்து குளத்தை நோக்கி வேகமாக போச்சு. அப்போது முயலுடைய வருகையை பார்த்து அஞ்சி அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருந்த தவளைங்க எல்லாம் குளத்துக்குள்ளே தாவி குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை முயல் பார்த்துருச்சு. உடனே முயல் சிந்திச்சிச்சு, அட, நம்மளையும் பார்த்து பயப்படுறதுக்கு இந்த உலகத்தில் உயிரினங்கள் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய தற்கொலை முடிவை தள்ளி வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கு வலிமையான மனம் தேவைன்றதை உணர்ந்துச்சு. அவ்வளவு வலிமையான மனம் இருக்கக்கூடிய நான் எதுக்கு சாகணும், வாழ்ந்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி தீர்மானிச்சிச்சு. அப்போது அந்த தவளைங்க தப்பிச்சு பிழைச்சிருக்கிறதுக்கு தேவன் வழி வச்சிருக்கிறது போல நிச்சயம் தன்னையும் இந்த உலகத்தில் அவர் நியமித்த காலம் வரைக்கும் காப்பாற்றுவாருன்னு சொல்லி காட்டுக்குள்ளே மறுபடியும் ஓடி ஒளிஞ்சிச்சு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி தாழ்வு மனப்பான்மை, குறுகிய மனப்பான்மை தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் எதையும் சகிக்க முடியாமல் தவறான முடிவை சிந்திப்பவங்களா ஆக்குது. தங்களை குறித்து ஒருத்தவங்க எப்பயுமே தாழ்வாக சிந்திக்கிறதுக்கு காரணம் தனக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் குறைவுன்னும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறது தான். ரெண்டாவது, எப்படியாப்பட்ட போராட்டத்தையும் நாம் சந்தித்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாருன்றதை அறியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவராசியை உண்டாக்கும் போதும் அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நேர்த்தியாக உருவாக்கி வச்சிருக்கிறாரு தேவன். அப்படி இருக்க நம்மளை உண்டாக்குன தேவன் நம்மளை நிர்கதியாக விட்டுருவாரா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்னு 1 கொரிந்தியர் 10:13 வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. எந்த சோதனையும் நமக்கு மலை போல தோணலாம், ஆனால் நம்மளை உண்டாக்குனவருக்கு அது அற்பமான காரியமாக இருக்குது இல்லையா? நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற அளவு நாம் பெரியவங்க இல்லைன்னாலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறாரு. அதனால் எல்லாத்தையும் சரி செய்ய இல்லை சகிக்கிறதுக்கு அவர் நம்மளை பலப்படுத்துவார். வேதம் சொல்லுது, நமக்கு வாக்கு செய்தவர் முற்றும் முடிய நடத்துகின்றவர்னு. நாம் எதுக்கு பயப்படணும்? நம்ம தைரியமாக அவரில் நம்பிக்கை வச்சு இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய எந்த பிரச்சனையிலையும் வெற்றி காண தேவன் உடன் இருக்கிறாருன்னு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழுவோம். தற்கொலை தேவனுக்கு எதிரான பாவம் மட்டும் கிடையாது, தேவ சித்தத்தை அறியாமல் முற்றிலும் அவருக்கு எதிர்த்து செயல்பட வைக்கும். இந்த முடிவு தனக்கு மட்டும் இல்லை, தன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் தீங்கானது. சிந்திப்போம்.
தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.